வைஷ்ணவ பக்தனானதுக்கு பிறகு முதல்ல அவனுடைய கர்த்தவியம் என்னன்னா இதை நினைக்கணும். நம்ம என்ன ஆக போகிறோம், நாளைக்கு என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது, அதுக்கு பரிகாரம் என்னன்றதை நீங்கள் கண்டுக்கணும். பரிகாரங்கள் நிறைய சொல்லியிருக்கு. நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களை எப்படி அழிக்கிறது, என்ன பண்ணணும்ன்றது ராமானுஜரும் ஆழ்வார்களும் கூட காட்டி கொடுத்துருக்காங்க. நாம் எந்த கிரந்தங்களாகட்டும் எதுவுமே நாமளாய படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு திக்சூச்சின்னு சொல்கிறாங்க. திக்சூச்சின்னா வழியை காட்டக்கூடிய ஆள். யாராவது ஒருத்தர் வழியை காட்டணும் இல்லை, எல்லாம் நமக்கே தெரிஞ்சான்னா அப்போது யாருமே தேவை இருக்காது பூமி மேலே. நாளைக்கு என்ன நடக்கிறது, அடுத்த செகண்டில் என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு மேலே யாராவது ஒருத்தர் இருக்கணும். அதுதான் ஆச்சாரியன். வைஷ்ணவனுக்கு பரம்பரை என்னன்னா ஆச்சாரிய பரம்பரை. ஆச்சாரியன் இல்லாமல் நம்ம சம்பிரதாயமே கிடையாது. அதில் முதல் ஆச்சாரியன் யாரு? அதுதான் உள்ளே உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நீங்கள் எல்லாம் இன்னைக்கு சேவிக்க வந்திருக்கீங்க இல்லையா, முதல் ஆச்சாரியன் அவர் தான். அவர் இல்லாமல் நம்ம சம்பிரதாயமே கிடையாது. அடுத்த ஆச்சாரியன் யாருன்னா அவருக்கு பக்கத்தில் எழுந்திருக்கார் மகாலட்சுமி. அதுக்கப்புறம் யாருன்னா விஸ்வக்சேனர். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் ஆழ்வாராக இருந்த ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி வர்றது. மிச்ச சம்பிரதாயங்களில் அவங்களுக்கே தகுந்தது ஒரு சிஸ்டம் அவங்க வச்சுருக்காங்க. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன் தான் முக்கியம். ஆச்சாரியன் இல்லாமல் சம்பிரதாயமே கிடையாது. ஆச்சாரியன் தேவையா நமக்கு? ஆச்சாரியன் இல்லாமல் நமக்கு என்னத்தான் தெரியுது? நீங்கள் படிக்காமல் உட்காந்துருக்கீங்க, நான் படித்து உட்காந்துருக்கேன். எனக்கும் மேலே படித்தவங்க இருக்காங்க. உங்களுக்கும் ஆச்சாரியன் தேவை, எனக்கும் ஆச்சாரியன் தேவை, எனக்கு மேலே உள்ளவங்க அவங்களுக்கும் ஆச்சாரியன் தேவை. அதுதான் ஆச்சாரிய பரம்பரைன்னு சொல்கிறது. இது பகவான் வரைக்கும் இப்படி தான் போகிறது. அதனால முதல்ல பகவான் சொல்லிட்டார், இது ஆச்சாரிய பரம்பரையில் நாம் பண்ண வேண்டியது என்ன? முதல்ல டியூட்டி, முதல்ல கர்த்தவியம். நாம் பாவம் என்னென்ன பண்ணுறோமோ நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கைங்கரியம் மட்டும் எந்த காரணத்துக்கும் தவறாமல் பண்ணணும் என்றது பகவான் நமக்கு காட்டி கொடுத்துருக்கார். அந்த கைங்கரியம் பண்ணுறதுனால தெரிஞ்ச பாவங்கள், தெரியாமல் இருந்த பாவங்கள் எல்லாமே அடித்து போயிடும். அதனால பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் முதல்ல நாம் பண்ண வேண்டியது கைங்கரியம். அதுலேயும் கோவிலில் கைங்கரியம் என்னாலே என்ன, அது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். கைங்கரியம் என்ன, நாம் செய்யக்கூடிய வேலை எப்பேற்பட்ட வேலை? அது கோவிலில் வந்தால் குப்பை கூட்டுறது இருக்கலாம், புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுக்கறதா இருக்கலாம், பகவானுக்கு நீங்கள் தியானம் பண்ணிட்டு நிற்கிறீங்க, அது கூட கைங்கரியம் தான். அப்படின்னா கோவிலுக்கு வர கையை கூப்பிட்டு உட்காந்து போயிடலாமே நாம் என்ன, அதோட முடியாது. நாம் செய்த பாவம் அதுக்கும் அதிகமாக இருக்கு. அந்த பாவத்தை அடிக்கணும்னா எத்தனை கைங்கரியங்கள் பண்ணாலும் கூட, நம்ம ஜீவன பரியந்தம் பண்ணாலும் கூட குறவு தான், பண்ணிகிட்டே இருக்கணும். காரணம் நமக்கு தெரியாது இல்லை, கண்ணு முன்னாலே தானே இருக்க, பின்னாலே இல்லையே. தெரியாமல் நிறைய கைங்கரியத்தை தெரியாமல் பண்ணுறதும் கூட சரியில்லை, தெரிஞ்சு பண்ணால் இன்னும் நல்லது. அதில் இந்த பாவங்களுக்கு தெரிஞ்சது என்னமோ ஒரு விதத்தில் சரி, தெரியாமல் இருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம தினம் வீட்டுக்குள்ளே நீங்களே சொல்கிறீங்க, நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, நம்ம குழந்தைக்கு படிப்பு ஏறலை,
இந்த மாதிரி எல்லாம் நாம் நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்கு. அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம கண்ணுக்கு பின்னால் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நாம் என்ன சொல்கிறோம், கிரந்தங்கள் என்ன சொல்கிறதுன்னா பிராரப்த கர்மம்னு சொல்கிறது. பிராரப்தம்னால நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னால் நடந்திருக்கக்கூடிய விஷயம். அது இந்த ஜென்மத்திலே இருக்கலாம், போன ஜென்மத்திலே இருக்கலாம். ஜென்மத்து பிரச்சனையே வராது. நாம் உட்கார்ந்த இடத்துலையே நிறைய தவறுகளை பண்ணுறோம். ஒருத்தர் தவறுன்னு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொலை பண்ணால் மட்டும் தவறு நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு மன சங்கடப்படுத்தினாலே அது கொலைக்கு தான் அதிகமானது. யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாது என்றது தான் வைஷ்ணவ தர்மம். அது எத்தனை பெரிய ஆளாக இருக்கலாம், சின்ன ஆளாக இருக்கலாம், என்னமே இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு மன சங்கடப்படுத்தவே கூடாது. எந்த காரணத்துக்கும் பேச வேண்டியது இருந்தால் உட்காந்து என்ன தொந்தரவு, நாம் என்ன அபராதத்தை பண்ணோம், அபச்சாரம் பண்ணோம், இந்த அபச்சாரத்துக்கு பரிகாரம் என்னன்னு கண்டு அந்த பரிகாரத்தை கண்டுகளுமே தவிர அவன் திட்டுனா நானே அடித்தேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் வைஷ்ணவ தர்மம். இதுக்காக வேண்டி, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் நமக்கு முன்னால் உள்ள ஆச்சாரியர்கள் பல கிரந்தங்களை எழுதியிருக்காங்க, பல ஆழ்வார்கள் கூட காட்டியும் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தும் நமக்கு புரியுறதில்லைன்னு சொல்கிறது ஒரே காரணத்துக்காக வேண்டி ராமானுஜர் என்ன பண்ணார், இவங்களுக்கு வாயில் சொன்ன மட்டும் பத்தாது, காட்டியே கொடுக்கணும்னு சொல்லி தான் உடையவர் தானாக நின்று பகவத் கைங்கரை எப்படி பண்ணணும், பாகவத்தாலை எப்படி நினைக்கணும், பாகவதா யாருக்கு பாகவதான்னு நாம் சொல்கிறோம், இதெல்லாம் காட்டி கொடுத்தது உடையவர். அதனால நாம் உடையவரை தினம் நினைச்சாலே போதும், பாதி பாவங்கள் போயிடும். அப்படியான ஒரு தியானமே பண்ணலாமே, கண்டிப்பாக பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பகவத் தியானத்திலேயே இருங்க. அதுலேயே இருந்தாலும் கூட பாவம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பே இருக்காது. அது கூட பண்ணலாம். அதுதான் கிரந்தமும் கூட சொல்லுது, தியானம் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த கலிகாலத்தில் மட்டும் பகவத் தியானம் ரொம்பவே முக்கியம். பகவானை நினச்சிட்டே இருக்க வேண்டியிருக்கான். காலம் இப்போ மாறி இருக்குன்னு சொல்கிறோம். காலம் மாறி இருக்கா, நாம மாறி இருக்கிறோமான்றதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு தெரியுது ரெண்டும் மாறி இருக்கு. காலமும் மாறிடுது, நாங்களும் மாறிடுது. காலம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னா நிறைய இருக்குது. நம்ம பாவங்கள் எப்போ அதிகமாகிடுதோ காலமும் கூட மாறுது. துவாபர யுகத்திலிருந்து கலிகாலத்துக்கு வந்துடுது. கலிபுருஷம் வரும்போதே கேட்குறான், எனக்கு ஒரு இடம் கொடு. அதுக்கு உனக்கு இடம் எங்கேருந்து கொடுக்கறது? இது தர்மத்து காலம், இது சத்தியமான காலம், நாம் இதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கோம். உள்ளே உட்கார வச்சாலும் நீ எல்லாமே சாப்பிட்டுடுவே, அதனால உனக்கு இடம் கிடையாது. நீ கொடுத்து தான் தீரணும், நீ தான் பெரிய தர்மராஜா. நீ இடம் கொடுக்கலன்னா இத்தனை பேர் எல்லாரும் வாழ்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் எப்படி நீ வைக்கிற? அதுபோல தானே நானும் ஒருத்தன் பக்கத்தில் நிற்கிறேன். என்னை பார்த்து நீ இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா எப்படி நடக்கும்? அதனால் இந்த சத்திய காலம் என்றது உன் பின்னாலேயே போயிடுமா அப்படின்னு கேட்குறோம். சரி, அப்படியானா உனக்கு நான் கொடுத்து ஒரே ஒரு இடம் கொடுக்குறேன்றான். அது என்ன இடம்னா அவனுக்கு பிடிச்ச இடம். யாருக்கு பிடிச்ச இடம்? கால புருஷனுக்கு பிடிச்ச இடம். யார் பொய் சொல்கிறாங்களோ, யார் திருட்டு வேலை பண்ணுறாங்களோ, யார் குடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தங்கம் நிறைய வச்சிருக்காங்களோ, பொய் இல்லை, இதெல்லாம் உண்டு. எந்தெந்த இடத்துல இதெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீ இருக்கலாமன்றான் தர்மராஜ். அவன் எனக்கு இது மட்டும் பத்தாது,
இன்னும் ஒரு 2 இடம் 3 இடம் கொடுன்னு கேட்குறான். சரி, அப்படியானா சூதாட்டம் அடிக்கிறாங்க இல்லையா, சூதாட்டம் எல்லாம் தெரியல, அங்கே போய் நீ தங்கலாம்ன்றான். இன்னைக்கு அதுதான் அதிகமாயிருக்கு. சம்பாதிக்கிறாங்க, ₹1 சம்பாதிக்கிற இடத்துல 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் செலவழிக்கின்றது யோசிக்க மாட்டாங்க. அந்த படம் எடுத்துட்டு போய் சூதாட்டம் பண்ணி விளையாடி 1க்கு 4 செலவைத்து வரும்போது தான் நினைவுக்கு வருது, ஓ வீட்டில் சம்சாரம் இருக்குது, குழந்தை இருக்குது. பணம் எல்லாம் கொடுத்தாச்சு இல்லை, அவனுக்கு ஞானமே இருக்காது அது வரைக்கும். அப்பேற்பட்ட காரணம் இது கலிகாலம். அப்போ நாம் எப்படி நடந்துக்கணும், இது நாம் யோசிக்கணும் இல்லையா? கலி புருஷன் என்ன கேட்டாலும் அந்த இடத்துல கலி இருப்பான். அந்த இடத்துல நாம் போனோம்னா நாம் உருப்பட முடியாது. வைகுண்டம் அப்புறம் பார்க்கலாம், சொர்க்கமும் கிடைக்காது. அதனால முதல்ல நாம் அறிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பொய் சொல்றது கூடாது, ஏமாத்துறது கூடாது. ஒருத்தரை பொய் சொல்லி ஏமாத்துறது கூட பெரிய கொலை பண்ண மாதிரி, அதுக்கும் கூட ஹத்யா தோஷங்கள் உண்டு. அதனால நாம் முதல்ல பகவத் கைங்கரியத்தில் நிரந்தரமாக இருந்தோம், நிச்சயமாக அவனுடைய தியானத்தில் இருந்தாலே போதும். எத்தனையோ பாவங்கள் அதிலேயே அழிச்சு போயிடும். அதுக்காக நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்பு சுத்தமாக இல்லை, பகவத் தியானம் பண்ணுறதுக்கும் கூட நம்ம உடம்பு சுத்தமாக இல்லை. எப்படி சுத்தமாக இல்லை? அழுக்கா நிறைஞ்சிருக்கு. அழுக்கு உள்ளேயும் நிறைஞ்சிருக்கு, வெளியும் நிறைஞ்சிருக்கு. உள்ள யாரை பார்த்தாலும் நாம் பாரு அந்த பாவி போயிட்டு இருக்காங்க. அவன் நம்மளை பார்த்தவன் சிரிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. நம்ம தூரத்தில் நின்று இருந்தால் நம்ம சொல்கிறோம் பாவி போயிட்டு இருக்கான் பாரு, அதே ஒரு பெரிய பாவம். இந்த மாதிரி நிறைய பாவங்களை நம்ம பண்ணுறோம். அதனால இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, மைண்டுக்குள்ளே போய் எல்லாம் ஸ்டாக் ஆகுது, நிற்கிறது. அதை நாம் கடவுணும். எப்படி கடவுறது? அதுக்கு தான் பஞ்ச சம்ஸ்காரங்கள் 5 விதானங்கள் இருக்கு. நாம் வெளியே என்னமோ சோப் போட்டு கழுவிடலாம், ஆனால் மைண்டுக்குள்ளே இருக்கிறது, ஹிருதயத்தில் உள்ளது, இதை கழுவுறதுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் அந்த மந்திர விதின்னு இருக்கு. அந்த மந்திரத்தை மூலியமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழுக்கை கழுவுறதுக்கு ரொம்ப பாதுகாப்பு செய்யும். அதனால எல்லாருமே பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிங்க. பகவத் தியானத்தில் இருக்கிறது பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். புரியலன்னா எத்தனை பேருக்கு ஆச்சாரியர்கிட்ட பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணியிருக்கிறவங்களை சந்தித்து கேட்டுங்க. நான் உங்களை சில பேர் பண்ணாமே இருக்கலாம், பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணாமே இருந்திருக்கலாம். அவங்க செஞ்சிருக்கிறவங்கள்ட்ட கேட்டுங்க, பேசுங்க. அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எதுக்காக இதனால் என்ன நமக்கு பிரயோஜனம். சந்தேகங்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா நம்ம மாதிரி யாராவது ரொம்ப பேர் ஆச்சாரிய புருஷாக இருப்பான், அவங்கள்ட்ட அவங்களோட பிரவச்சனம் இருக்கும். இப்போ எல்லார் கையிலும் வந்து ஒரு ஃபோன் வச்சுருக்குங்க, வாட்ஸ்அப் ஆன் பண்ணுங்க. ஆச்சாரிய புருஷானது வந்து ஒரு பிரவச்சனங்கள் வந்துட்டுருக்கும். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். காலம் கழிக்கக்கூடாது. காலம் ரொம்ப இல்லை. யார் யார் எப்போ எவ்வளோ நாள் படிக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த க்ஷணத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதுதான் பகவத் தியானம், கோவில் கைங்கரியங்கள், பகவத் கைங்கரியங்கள். இதெல்லாம் பண்ணி நம்ம பாவத்தை கழிச்சுக்கணும் என்றது உறுதியாக நடக்கும். கோவிலுக்கு எதுக்காக இப்போ சம்பிரோஷணம் பண்ணாரு அப்படின்னு சத்தியத்தில் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? நீங்கள் யாராவது இதை பற்றி யோசிப்பீங்களா? அலங்காரத்துக்காக இல்லை. அலங்காரம் பண்ணணும்னா அதுக்கு இவ்வளோ எல்லாம் பணம் செலவழிக்க வேண்டியது அவசியமே இல்லை.